தமிழக மின்சாரத்துறையில் நடைபெறும் ஊழலை குறைத்தாலே மின்துறை லாபத்தில் இயங்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயரை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் அருகே பாமக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைமை வகித்த அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 23 மாதங்களில் 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதில் 40,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கும் நிலையில் மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்குவதாக கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். மின்சாரத்துறைக்கு இவ்வளவு தொகை வந்த பின்னரும் இழப்பு ஏற்படுவது ஊழல்தான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மின்கட்டண உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெறவில்லை என்றால் பாமக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை விடுத்தார். இருக்கு இதுல உள்ள தோண்ட 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 மழையா வரும். என்னது? நிலக்கரி ஊழல் மழையா வரும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தான். இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்குவாங்க, இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்கு. மாத்தி மாத்தி தான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பாதிப்பு யாரு? நம்ம நாமம் போட்டது நம்ம தான். நாமம் போட்டு ரோட்ல போய் திஞ்சிட்டு இருக்கிறோம். ஐயோ ஏத்திட்டாங்களே, ஐயோ ஏத்திட்டாங்களே. போன வருஷம் அந்த 2.1